மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக பிரதமர் மோடி வருகை தந்துள்ளார். தற்போது சாமி தரிசனமும் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முருகனின் முதல் படை வீட்டில் பிரதமர் மோடி தற்போது சாமி தரிசனம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். மதுரை வருகை தந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் தற்போது அவர் திருப்பரங்குன்றம் கோவிலில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். திருப்பரங்குன்றம் அவருடைய வருகை என்பது மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவில் திருப்பரங்குன்ற மலை மீது தீர்வு ஏற்றுவதற்காக பல்வேறு பிரச்சனைகள் எழுந்த நிலையில நீதிமன்ற வரை சென்றிருந்த நிலையில தற்போது மோடி வருகை என்பது அவர் மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. மதுரையில் மண்டல நகரில் நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கட்சிகளுடைய கூட்டம், அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக स्वामी मंदिर जो मदुरई शहर से शतमानं भवति शताय पुरुषशतेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठति। श्रीमद्विका समेत कल्याण सुब्रह्मण्य प्रसाद फलसिद्धिरस्तु सकल कार्य अनुकूल्यता प्राप्तिरस्तु। முருகனின் முதல் படை வீட்டில் பிரதமர் மோடி தற்போது சாமி தரிசனம் செய்து வருகிறார். பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதையை இந்த கோவில் நிர்வாகம் அளித்துள்ளது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பிரதமர் மோடி வருகை ஒட்டி அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முருகனின் முதல் படை வீட்டில் பிரதமர் மோடி தற்போது தரிசனம் செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். வணக்கம். மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாரத பிரதமர் மோடி அவர்கள் மதுரை விமான நிலையம் வருகை தந்தார். மதுரை விமான நிலையம் வருகை தந்த பிரதமர் மோடி அவர்கள் விமான நிலைய வளாகத்தில் நடைபெறும் 4,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து சாலை மார்க்கமாக அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வருகை தந்தார். திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வருகை தந்த பாரத பிரதமர் மோடி அவர் शतमानं भवति शताय पुरुषशतेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठति। श्रीमद्विका समेत कल्याण सुब्रह्मण्य प्रसाद फलसिद्धिरस्तु सकल कार्य अनुकूल्यता प्राप्तिरस्तु। सुब्रमण्य स्वामी ओम निग्रश्वेन समाहितैः कालैः हरित्वमाभरणैः इंद्रायाय सहस्रयुगे अग्निर्विभ्राग्निवसनः वायुश्वेन शिखद्रुगः संवत्सरो विषुवर्णैः। மதுரை திருப்பரம் முருகன் கோவிலுக்கு பிரதமர் மோடி வருகை புரிந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகத்தில் புதுச்சேரி மற்றும் மதுரையில் நடைபெற்ற நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கின்றார். அரசு நிகழ்ச்சிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்த நிகழ்ச்சி உள்ளிட்டவற்றில் எல்லாம் பங்கேற்றிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானை வழிபடுவதற்காக தற்பொழுது வருகை தந்திருக்கின்றார்.
திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானை பிரதமர் நரேந்திர மோடி வழிபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். திருப்பரங்குன்றம் கடந்த சில நாட்களாகவே சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அரங்கேறி இருந்தன. அதன் பிறகு நீதிமன்றம் தலையிட்டு அங்கே உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய விதமான பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தர்காவில் வழிபாடு நடத்தக்கூடிய முறைகளை நீதிமன்றம் முறைப்படுத்தியிருந்தது. அதே போன்று முருகப்பெருமானுக்கு சொந்தமான இந்த கோவிலில் வழிபாடு நடத்துவதற்கான அந்த உரிமையையும் வரையறுத்து சொல்லியிருந்த நீதிமன்றம். இந்த நிலையில்தான் புகழ்பெற்ற இந்த திருப்பரங்குன்றம் முருக தலத்திலே தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்டவர்களோடு சென்று கோவில் வளாகத்தை பார்வையிட்டு அங்கே வழிபாடு நடத்தி வருகின்றார். முருகப்பெருமான் வழிபாடு என்பது தமிழகத்தில் தலைத்து ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு. அதிலும் குறிப்பாக அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்திருக்கின்றார். இதற்கு முன்பாக திருவரங்கம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே ஆன்மீக தலங்களுக்கு பிரதமர் சென்று அங்கெல்லாம் வழிபாடு நடத்தியிருந்தாலும் முருகப்பெருமானை பிரதமர் சென்று அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் காண்பது இதுவே முதல் முறை. தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஆன்மீக தலங்களில் ஒன்றாக திருப்பரங்குன்றம் இருக்கின்றது. பழங்காலம் முதல் திருப்பரங்குன்றத்திலே அந்த கார்த்திகை தீபம் என்பது ஏற்றப்பட்டு வந்தது. கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாகத்தான் சில வழக்குகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நீதிமன்றம் சென்றிருந்தது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு திருப்பரங்குன்றம் கோவிலினுடைய அர்ச்சகர்கள் சிறப்பு பரிசாக முருகப்பெருமானுடைய திருவுருவம் பொறிக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானினுடைய ஆசி பிரதமருக்கு கிடைக்கக்கூடிய விதமாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பூஜைக்கு பிறகாக பூஜை பொருள்களையும் பிரதமரிடம் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். பிரதமருடைய வருகையை முன்னிட்டு இன்று காலை முதலே திருப்பரங்குன்றம் கோவில் வளாகத்திலே பக்தர்கள் வந்து வழிபடுவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருந்தன. மேலும் திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து கடந்த சில நாட்களாக தமிழகத்திலே பல்வேறு கருத்துகள் எழுந்திருந்த நிலையில் வழக்கத்தை காட்டிலும் சற்று கூடுதலாகவே பாதுகாப்பு படையினர் அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் பிரதமருக்கென்று இருக்கக்கூடிய பிரத்யேக பாதுகாப்பு படைக்குழுவை சார்ந்த எஸ்பிஜி என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு காவல் படையினரும் அங்கே பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்தார்கள். பிரதமர் வருவதை முன்னிட்டு கோவில் வளாகம் கடந்த ஒரு வார காலமாகவே தூய்மை பணி உள்ளிட்டவை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கும் சில வழிகாட்டு நெறிமுறைகள் கடந்த ஒரு வாரமாகவே பின்பற்றப்பட்டு வந்தன. இந்த சூழ்நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது திருப்பரங்குன்றம் சென்று அந்த கோவிலினுடைய முருகப்பெருமானின் சன்னதிக்கு முன்பாக கீழே விழுந்து வணங்கி தற்பொழுது வழிபாடு நடத்தி கொண்டிருக்கின்றார். இங்கிருந்து இன்னும் சற்று நேரத்திலே மதுரை புறப்படக்கூடிய பிரதமர் அவர்கள் மதுரையிலிருந்து நேரடியாக டெல்லி செல்ல இருக்கின்றார். 2 நாள் பயணம் என்று சொல்லும் விதமாக நேற்று இரவு பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வந்திருந்தார். சென்னையிலே ஆளுநர் மாளிகையில் நேற்று தங்கியிருந்தார். இப்பொழுது திருப்பரங்குன்றத்தில் வழிபாடு நடத்துகின்றார். இதற்கு முன்பாக மதுரையிலே அரசு நிகழ்ச்சிகள், கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார். புதுச்சேரியிலே அரசு நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்றிருந்தார். திருப்பரங்குன்றத்திற்கு பிரதமர் வந்திருப்பது முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது. பிரதமர் ஒரு கோவிலுக்கு செல்லுகின்றார் என்றால் அது இந்திய அளவில் பேசு பொருளாக இருக்கும். அந்த அடிப்படையிலே இப்பொழுது பிரதமர் தமிழகத்தின் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து சென்றிருக்கின்றார். எனவே திருப்பரங்குன்றத்திற்கான முக்கியத்துவம் இந்திய அளவில் மேலும் மேலோங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே கடந்த சில மாதங்களாகவே மதுரை பயணத்தின் பொழுது பிரதமர் திருப்பரங்குன்றம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. இந்த முறை மதுரை வந்திருந்த நிலையில் அதற்கான வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. பிரதமர் ஒரு நீண்ட வழிபாட்டை அங்கே மேற்கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடத்திற்கெல்லாம் பிரதமர் இதற்கு முன்பாக வந்திருக்கின்றார். குறிப்பாக அந்த அயோத்தியிலே பாலராமருக்கு கோவில் கட்டும் பொழுது பிரதமர் நரேந்திர மோடி 2 நாட்களுக்கு மேலாக தமிழகத்தில் தங்கியிருந்து திருவரங்கம் கோவிலிலே வலம் வந்து வழிபாடு நடத்தி சென்றிருந்தார். ராமேஸ்வரம் கோவிலிலே வழிபாடு நடத்தியிருந்தார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு கோவில்கள் ராமேஸ்வரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ராமர் சார்ந்த வழிபாட்டு தலங்களிலும் அவர் வழிபாடு மேற்கொண்டுதான் புறப்பட்டு சென்று பாலராமருக்கான அந்த திருக்கோவில் திறப்பு விழாவிலே பங்கேற்றிருந்தார். என்றாலும் அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே பிரதமர் நரேந்திர மோடி பயபக்தியோடு வணங்கி வழிபடக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். சற்று முன்பாக மதுரை மாநகர் எவ்வளவு தொன்மை மிக்கது என்பதையெல்லாம் அரசியல், ஆன்மீகம் என்று கலந்து தன்னுடைய உரை வீச்சிலே பிரதமர் சுட்டிக்காட்டியிருந்தார். இப்பொழுது இந்த திருப்பரங்குன்றம் மலையிலும் அவர் வழிபாடு நடத்தி வருகின்றார். தமிழகத்தை பொறுத்தவரை முருகப்பெருமான் குன்றிருக்கும் இடத்திலெல்லாம் குடியிருக்கும் தெய்வம் என்று போற்றப்படக்கூடியவர். தமிழர்களுடைய தொன்மையான கடவுளாக இருந்து வரக்கூடிய முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த கார்த்திகை உள்ளிட்ட மாதங்களிலே முருகப்பெருமானுக்கு விழாக்கள் எடுக்கப்படுகின்றன. தீப திருநாளின் பொழுது முருகப்பெருமான் கோவிலிலே தீபம் ஏற்றப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் திருப்பரங்குன்றம் கோவிலிலே வழக்கமாக மலை உச்சியிலே தீபம் ஏற்றப்பட்டது. அந்த சூழல் எல்லாம் கடந்த சில ஆண்டுகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வந்தது. எனவே வழக்கமான இடத்திலே திருப்பரங்குன்றம் மலையில்
முருகப்பெருமானுக்குரிய அந்த ஜோதி ஏற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை பலரும் முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் திருப்பரங்குன்றம் விவகாரம் என்பது இந்த முறை தென் தமிழகத்திலே அரசியலிலும் எதிரொலிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லியிருந்த கருத்துக்கள் மீறப்பட்டதாக பார்க்கப்பட்டது. அதன் பிறகு அரசு துறையை சார்ந்த மாவட்ட ஆட்சியர், காவல்துறையின் கண்காணிப்பாளர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் நீதிமன்றத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடிய வகையிலே பதில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். நேரிலும் ஆஜராகி நீதிமன்றத்திலே தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். ஏன் குறிப்பிட்ட நாளிலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டது என்பது தொடர்பாக. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு பிரதமர் வந்திருப்பது பல்வேறு வகையில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகின்றது. இந்த கோவிலுக்கு வருகை தந்து வலம் வந்து தற்பொழுது முருகப்பெருமானை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிபட்டு வருகின்றார். இன்னும் ஒரு 40-50 நாட்களிலே தமிழகத்திலே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறப் போகின்றது. தமிழக தேர்தலில் இந்த முறை ஒரு சில முக்கியமான பேசு பொருளாக இருக்கக்கூடிய அரசியல் காரணிகளில் ஒன்றாக திருப்பரங்குன்றம் விவகாரமும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் திருப்பரங்குன்றத்திலே கடந்த காலங்களில் ஏற்றப்பட்டதை போன்று மீண்டும் எப்போது மலையினுடைய உச்சி பகுதியிலே தீபம் ஏற்றப்படும் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பிரதமருடைய இந்த வருகை முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. பிரதமர் முருகப்பெருமானையும் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பரிவார தெய்வங்களுக்கும் வழிபாடு செய்து அந்த தெய்வங்களுக்கு அந்த வணக்கத்தை செலுத்திய பிறகு அங்கிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். பிரதமரை பொறுத்தவரை ஏற்கனவே இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த தொடர் பயணங்களை நிறைவு செய்து கொண்டு நேற்றைய தினம்தான் சென்னை வந்தார். சென்னையிலிருந்து இன்று மதுரைக்கு வருகை தந்து புதுச்சேரிக்கு வருகை தந்து புதுச்சேரியிலும் மதுரையிலும் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகள், கட்சி நிகழ்ச்சிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்றிருந்தார். திருப்பரங்குன்றத்திலே முருகனுக்கென்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்படும். முருகப்பெருமானுக்கு எப்பொழுதுமே அறுபடை வீடுகளிலே ராஜ அலங்காரம் செய்து வழிபாடு நடத்துவது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த அர்ச்சனை பொருட்களை எல்லாம் வழங்கியிருக்கின்றனர். பிரதமர் மோடி முருகன் கோயிலில் தரையில் விழுந்து வழிபாடு நடத்தினார். முருகன் கோயிலில் பிரதமர் மோடிக்கு பூரண கும்ப மரியாதையும் அளிக்கப்பட்டது. முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரம். பூரண கும்ப மரியாதையுடன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு திருப்பரங்குன்றம் கோவிலிலே மரியாதை வழங்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி வருகையை முன்னிட்டு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பிரதமருடைய இந்த பயணத்தில் அவர் பல அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றார், அரசியல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கின்றார் என்பதை எல்லாம் கடந்து திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு பிரதமர் செல்லக்கூடிய அந்த பயண திட்டம் முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை முருகப்பெருமானுடைய வழிபாடு என்பது தொன்று தொட்டு இருந்து வருகின்றது. முருக வழிபாட்டிலே முக்கியத்துவம் கொண்டதாக இருப்பது முருகப்பெருமானுக்கு அந்த தீபம் ஏற்றக்கூடிய நடைமுறை. திருப்பரங்குன்றம் கோவிலிலே தீபம் ஏற்றும் நடைமுறைகளிலே சில காலங்களாக கடந்த சில ஆண்டுகளிலே சில மாற்றங்கள் செய்யப்பட்டதாக கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டன. எனவே மீண்டும் பழைய நடைமுறையின்படிதான் தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து நீதிமன்றம் வரை சென்றிருந்தது. இன்று நேற்றல்ல, கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக நீதிமன்றத்தில் அது குறித்த வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருந்து வருகின்றன. முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த முதல் படைவீடாக பார்க்கப்படக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே முருகப்பெருமானுக்குரிய மலையின் முகட்டு பகுதியில் அந்த தீபம் ஏற்றப்பட வேண்டும், தீபத்தை மண்டபத்தில் ஏற்றக்கூடாது என்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு இந்த முக்கியமான பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். திருப்பரங்குன்றத்திலே முருகப்பெருமானை வழிபட்டது மட்டுமல்லாமல் ஆலயத்தினுடைய அர்ச்சகர்கள் அவருக்கு பூரண கும்ப மரியாதை செய்து வரவேற்பினை வழங்கி இருக்கின்றார்கள். அர்ச்சனை பொருள்களை பிரதமர் அவர்கள் பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு தரையில் விழுந்து வணங்கி வழிபாடு நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி நிமிடங்கள் தியானத்திலும் ஈடுபட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக திருப்பரங்குன்றத்தினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ராஜ அலங்கார தோரணையில் இருக்கக்கூடிய நிலையில் வழிபாடு நடத்தி முடித்துவிட்டு முருகப்பெருமானினுடைய கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு அந்த பரிவார தெய்வங்களையும் சென்று வழிபட்டு வருகின்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்த பொதுக்கூட்டத்திலே பங்கேற்கப் போகின்றார். அப்பொதுக்கூட்டத்திலே பிரதமர் உரை நிகழ்த்தும் பொழுது அதில் பல்வேறு அரசியல் கருத்துக்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்த கூட்டம் என்பதன் காரணமாக திருப்பரங்குன்ற விவகாரம் உள்ளிட்டவை எல்லாம் அதில் எதிரொலிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. திருப்பரங்குன்ற விவகாரத்திலே நீதிமன்றம் சொன்னதை
தமிழக அரசு முழுவதுமாக பின்பற்றப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படக்கூடிய நிலையில்தான் திருப்பரங்குன்றத்திலே வழிபாடு நடத்தி முடித்துவிட்டு இன்னும் சற்று நேரத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி புறப்பட்டு செல்ல இருக்கின்றார். பிரதமருடைய பயண திட்டத்திலே திருப்பரங்குன்றம் இடம்பெற்றது முதலே அது பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. திருப்பரங்குன்றத்திலே இப்பொழுது பிரதமருக்கு அந்த பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்ட அந்த வரவேற்பு வழங்கப்பட்ட காட்சிகளை காணுகின்றோம். மங்கள வாத்தியங்கள் இசைக்கப்பட்டு பிரதமரை அங்கே இருக்கக்கூடிய மங்கள இசைக்குழுவினர் அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் காணுகின்றோம். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.